ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேம் vlogs. எல்லாம் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எல்லாமே ஷார்ட்ஸாக போட்டுகிட்டே இருக்கனால லென்த் வீடியோலாம் அந்தளவுக்கு போகல. நீங்கள் கொஞ்சம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஷார்ட்ஸ் கொடுக்குற சப்போர்ட் வந்துட்டு இந்த லென்த் வீடியோ கொடுத்தா, இல்லை ஒரு வேளை சேஞ்சஸ் ஏதாவது பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதுவும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரு சண்டே, இன்றைக்கி ஒரு ஃப்ரீ டைம் கிடச்சிச்சு. ஸோ ஈவினிங்காக வந்துட்டு போய் ஒரு சன்செட் வந்து பார்த்துட்டு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, தேனியோட மிக முக்கியமான சுற்றுலாத்தலம். இங்கே வந்துட்டு எல்லா மக்களுமே வருவாங்க. ஏன்னா அவ்வளோ பிரசித்தி பெற்ற இடம் இது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமில் இல்லை மார்னிங் டைம்லலாம் போயிட்டு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே வந்து இந்த டேமுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து 5 ரூபா வாங்குவாங்க. நம்ம உள்ளே போனோடனே அந்த மதகுகள் வழியாக தண்ணி வெளியே போகுது. இப்போ நம்ம போன டைமில் வந்துட்டு பெரிய மதகுகள் எதுவும் ஓப்பன் ஆகலை. அந்த டேமோட அடிப்பகுதியில் இருக்க அந்த சின்ன மதகுகள் வழியாக தான் தண்ணி வெளியே போயிட்டு இருந்துச்சு. இது வந்து 1958 வந்து கட்டினது, காமராஜர் அவர்களால் கட்டப்பட்டது. இந்த வைகை டேம்னால் கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டமே வந்துட்டு பயன்படுது. பாசன வசதிக்காகவும் குடிநீர் வசதிக்காகவும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நம்ம வந்து அந்த இதை பார்த்துட்டு அப்படியே இந்த சைடு வந்துட்டோம்னா பார்க் ஒன்று இருக்குது. சில்ட்ரன்ஸ் வந்து நிறைய பேர் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த தேனி, ஆண்டிப்பட்டி, இந்த சுற்றி இருக்க மக்கள், அந்த கிராம மக்கள் எல்லாருமே வந்து சண்டே ஆச்சுன்னா இந்த குழந்தைகளை வந்து இந்த பார்க்கில் விளையாட விட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. எல்லா குழந்தைகளும் நல்லா சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே மேலே ஏறி டேம் வழியாக மேலே போயிட்டோம்னா மேலே வந்துட்டு மேகமலையில் பெய்கிற மழை வந்து வருஷ நாட்டில் பெய்கிற வைகை ஆறா ஸ்டார்ட் ஆகி அங்கேருந்து தண்ணி வந்து ஒவ்வொரு ஊராக கடந்து இந்த டேமில் வந்து தண்ணி வந்து சேருது. கிட்டத்தட்ட 5 மாவட்டமே பயன்பெறுற அளவுக்கு இது இவ்வளோ பெரிய டேமை வந்து கட்டியிருக்காங்க. அந்த காலத்துலேயே ரொம்ப நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்துட்டு இவ்வளோ பெரிய லேண்ட்ஸ்கேப்பில் வந்து தண்ணியை நம்மளால் சேமிக்க முடியுது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த தண்ணி வந்து கடல் அலை மாதிரி வந்து அந்த கரையை வந்து தொட்டுட்டு போயிட்டுருக்கு. நம்ம ரொம்ப நேரமாக இங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருந்தோம். ஏன்னா இங்கே ஒரு சன்செட் வந்துட்டு நல்ல அருமையான ஒரு சன்செட் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அதை டைம் லேப்ஸ் போட்டு விட்டுட்டு நம்ம உட்காந்து இதை பார்த்துட்டே இருந்தோம். உள்ளே தண்ணி வந்து போயிட்டு இருக்கும்போதே உள்ள மீன்கள்லாம் வந்துட்டு நிறைய மீன்கள்லாம் பெரிய பெரிய மீன்கள்லாம் இருந்துச்சு. உள்ளே அங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருந்தது. ஒரு பியூட்டிஃபுல்லான சன்செட் வேறு அங்கே ஆகிட்டே இருந்துச்சு. நம்ம டைம் போனதே தெரில. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 4:30 மணிக்கு போனோமா, ஒரு 7-7:30 வரைக்கும் நம்ம அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து நம்ம மதுரை கிளம்புனோம். கிட்டத்தட்ட ரொம்ப அழகாகவே இருந்துச்சு இந்த டேமு. நீங்களாம் டைம் ஏதாவது கிடச்சிச்சு, இல்லை ஈவினிங் பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வரணும், சண்டே இந்த மாதிரி ஏதாவது பக்கத்தில் ஏதாவது டூரிஸ்ட் பிளேஸ் போயிட்டு வரலான்னா தாராளமாக வைகை டேம் போகலாம். அதுவும் இப்போ வந்து நான் போன டைமில் மழை பெஞ்சு கேரளா பக்கம் எல்லாம் நல்லா மழை பெஞ்சு, அதனால் இந்த வைகை டேமே நிரம்பி போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. டைம் கிடச்சா இன்னொரு தடவை நீங்கள் போயிட்டு வாங்க. தேங்க்யூ.